அனைவருக்கும் வணக்கங்க. நான் கலைமகள் நேச்சர்ஸ் பக்கெட்டில் இருந்து இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிரணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பயணத்தில் என் கூட தொடர்ந்து பயணித்து வர்ற அனைவருக்குமே என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன். இந்த சேனல் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ போடுற இடம் மட்டும் இல்லைங்க. இந்த மண்ணை நோக்கி நான் திரும்பிய பயணத்தில் நிறைய தோல்விகள், அதுலேருந்து கற்றது, வளர்ந்தது, இப்படி ஒரு பகுதி தான் இது. சின்ன வயதிலிருந்தே இயற்கை மீது ஒரு காதல், அதுவும் மரங்கள் மீது அதீத காதல். மரங்களை ரசிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும்தான் அந்த வயசில் தெரியும். மரங்கள் இல்லைன்னா மனிதர்கள் இல்லைங்க, ஏன் இந்த பூமியே இல்லை. பூமியோட நுரையீரலே இந்த மரங்கள் தான் வளர வளர புரிஞ்சுக்கிட்டேன். என்னையும் வாழ்க்கை வேறு பயணத்தை நோக்கி தான் அழைச்சிட்டு போச்சு. படிப்பு, வேலை, கடமைன்னு வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் நான் இயற்கை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு காரணம் என் சிறு வயதிலிருந்து மனதில் இருந்த அந்த இயற்கை மீதான காதல், ரசனை தான். அப்போதான் நான் மற்ற இயற்கை விவசாயிகளை சந்திக்கவும் அவங்களோட தோட்டங்களை நான் நேரடியாகவும் போய் பார்க்க ஆரம்பித்தேன். இதெல்லாமே எனக்கு இந்த மண்ணையும் இயற்கையும் மேலும் மேலும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு. இப்போ ஒரு ஆசை உருவாச்சு, இயற்கை சார்ந்த ஒரு இடத்தை உருவாக்கணும், அங்கே நல்ல பொருட்களை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு. அப்படி உருவானது தான் நேச்சர்ஸ் பக்கெட் இயற்கை அங்காடி. இந்த நேச்சர்ஸ் பக்கெட் ஆர்கானிக் ஸ்டோர் மூலமாக என்னோட சொந்த தயாரிப்புகளையும் மற்ற விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட விவசாய பொருட்களை மக்களுக்கு கொடுத்தாலுமே என்னோட ஆசை, எங்களுக்கு இருக்கிற தோட்டத்தில் நிறைய மரங்களை வைக்கணும், அங்கே ஒரு பசுமையான உயிர் சூழலை உருவாக்கணுங்கிறது தான். 2017 சொந்த ஊருக்கு திரும்பி வந்து எங்களோட தோட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மரக்கன்றுகளை நட தொடங்கினேன். இப்படி மரங்கள் வைக்கும்போது இது நமக்கு மட்டும் உணவு தந்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் வைக்கல. சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மரங்கள், அதே நேரத்தில் அதை பாதுகாக்கக்கூடிய மரங்கள், பறவைகள், விலங்குகள், மற்ற உயிர்கள், தேனீக்களுக்கு உணவும் வாழிடமும் கொடுக்கக்கூடிய மரங்களையும் நான் இங்கே வளர்த்துருக்கிறேன். இங்கே இருக்கிற மரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர தொடங்குச்சு. பசுமையான ஒரு சூழல் உருவாக ஆரம்பிச்சிச்சு. இந்த 10 வருட பயணத்தில் மரங்கள் வளர்ந்து பழங்கள் கொடுக்க தொடங்கியது. அந்த பழங்களிலிருந்தும் இந்த மண்ணோட விளை பொருட்களிலிருந்தும் நான் என்னோட தயாரிப்புகளை உருவாக்க ஆரம்பித்தேன். அப்போதான் எனக்கு ஒரு எண்ணம், இது வெறும் தோட்டம் இல்லை, ஒரு பசுமையான உயிர் சூழல். இங்கு அனைத்து உயிர்களுமே இணைந்து ஆரோக்கியமாக வாழணும், அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும்னு நினச்சேன். அங்கே மனிதர்களும் மற்ற எல்லா உயிர்களுமே இயற்கையோடு இணைந்து வாழணுங்கிற உணர்விலிருந்து பிறந்தது தான் இந்த ஆதிவனங்கிற தோட்டம். இதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஆதிவனம்ங்கிறது ஒரு பெயர் மட்டும் இல்லை, இங்கு இயற்கை, உணவு, மண், மனிதர்கள், மற்ற உயிர்கள் எல்லோரும் சேர்ந்து வாழற ஒரு சூழல். நேச்சர்ஸ் பக்கெட்டுங்கிறது என் பயணத்தோட ஆரம்பம், ஆதிவனம் என் பயணத்தின் வளர்ச்சி. என்னை பொறுத்த வரைக்கும் நேச்சர்ஸ் பக்கெட்டில் விதைக்கப்பட்ட ஒரு சிறிய விதை இன்று ஆதிவனமாக வளர்ந்திருக்கிறது. இங்கு பெயர் மாறினாலும் பயணமும் நோக்கமும் மாறுவதில்லை. இனிமேலும் நம்ம எல்லோருமே இயற்கையோடு இணைந்து தொடர்ந்து ஆதிவனமாக பயணிப்போம். இன்னும் கொஞ்சம் என் மனசுல இருந்து ஆழமாக சொல்லணும்னா, சிறு வயதிலிருந்து இயற்கையை நேசிக்க தொடங்கிய ஒரு ஈர்ப்பு நேச்சர்ஸ் பக்கெட் பயணமாக மாறியது. அந்த பயணத்தில் விதைக்கப்பட்ட விதைகளும் கற்றுக்கொண்ட அனுபவங்களும் 10 வருட முயற்சியும் சேர்ந்து இன்று ஆதிவனமாக வேரூன்றி இருக்கிறது. இங்கு ஆதிவனம் வளரும் போது வனம் வளரட்டும், மனிதர் நலமாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.